ஸோ உங்கள்கிட்ட ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த கம்யூனியன் எவ்வளோ ப்ரெஷியஸ் ஆனது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடு எங்கே துவங்குகிறது அப்படின்னு பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17. The fallen world, it started from Genesis 3:17. வாசிப்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடியால், எல்லாம் சொல்லுங்க, புசித்தபடியினால் உனக்கு பிரச்சனை. அப்படி தான் பழைய ஏற்பாடு தொடங்குது. ஸோ மனிதன் விழுந்து போனான், வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே போயிட்டுருக்கு. எதுலேருந்து வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சுன்னா புசிக்கிறது, தப்பாக புசிச்சனால. ஸோ ஓல்டு டெஸ்டமெண்ட்டே ஈட்டிங்கில் தான் ஸ்லிப் ஆனாங்க. ஈட்டிங்கில் ஸ்லிப் ஆனவனை எதில் தான் திரும்ப எழுப்பணும்? ஈட்டிங்லே தான் மேலே எழுப்பணும். ஈட்டிங்கில் மிஸ் ஆனவனை ஃபாஸ்டிங்கில் தூக்க முடியாது. இருக்கிறீங்களா? ஈட்டிங்கில் விழுந்தவனை ஃபாஸ்டிங்கில் தூக்கலை அவர், ஈட்டிங்கில் விழுந்தவனை ஈட்டிங்லே தூக்குனார். டாக்டர்கிட்ட போன உடனே, சார் ஒரு மாதிரி தலை சுற்றுது, ஒரு மாதிரி வாந்தி வருது, என்ன வேணாலும் சொல்லுங்கள். அவர் ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார்? நைட் என்ன சாப்பிட்டீங்க? அப்போ அம்புட்டு பிரச்சனை எதில் தான் இருக்குது? சாப்பிட்றதுல தான் இருக்குது. என்ன சாப்பிட்டீங்க? சரி, நீ சாப்பிட்டீங்களா? அப்போ ஒரு வாரத்துக்கு உபவாசம் இருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படி இந்த டாக்டராக சொல்கிறாங்களா? உபவாசத்தை குறைச்சி சொல்லலை. ஆனால் உங்களை எடுத்து உங்கள் மறுபடியும் உயிர் கொடுப்பது எது என்பதில் வசனத்தில் கரெக்டாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்க, வேறு விஷயம். ஆனால் வசனம் என்ன சொல்லுங்க என்பது மட்டும் நான் பேசுகிறேன். ஏதோ ஒன்று தப்பாக சாப்பிட்டனால இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. உடனே டாக்டர் எடுத்து என்ன சொல்கிறாரு? சரின்ட்டு ஒரு பேப்பரை எடுத்து வேகமாக என்ன செய்கிறாரு? கிறுக்கி கொடுக்குறாரு. இதை நீங்கள் காலையில் 2 நேரம், மதியம் 2 நேரம் என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. அப்போ டாக்டர், ஏற்கனவே சாப்பிட்டனால தான் பிரச்சனை, திரும்ப வேறு நீங்கள் ஒன்று சாப்பிடுன்றீங்க. நீ அதை சாப்பிட்டீலையா, அதனால தானே பிரச்சனை வந்துச்சு, இப்போ இதை சாப்பிடியா, அந்த பிரச்சனைலாம் சரியாயிருன்றார். ஸோ சாப்பிட்டனால வந்த பிரச்சனை அடுத்து டாக்டர் கொடுக்குற சாப்பிட்றதுனால போகுது. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ்: புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச ஓல்டு டெஸ்டமெண்ட் தொடங்கிருச்சு. ஃபுல்லாக அப்படி தான் நடந்துச்சு. அடுத்து நியூ டெஸ்டமெண்ட் தொடங்குது. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இயேசு என்ன சொன்னாராம்? நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அங்கிருந்து தான் நியூ டெஸ்டமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. கை தட்டுங்க. ஆமென். புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை நீ புசித்தபடியினால், அங்கிருந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது, மரணம் ஸ்டார்ட் ஆகுது, வியாதி ஸ்டார்ட் ஆகுது, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அத்தனை எதிர்மறையானதும் புசிக்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நியூ டெஸ்டமெண்டில் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரம் என்று சொன்னார். அங்கேருந்து தான் புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகுது. புசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறது? மறுபடியும் ஜீவன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, ஐஸ்வர்யம் உண்டாகிறது, ஞானம் உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது, கடவுளுக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு மறுபடியும் இணைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. ஆமென். ஸோ அன்புக்குரியவர்களே, ஸோ தவறானதை புசிக்கும் போது என்ன நடந்தது என்பதை வாசித்து அதிலிருந்து சரியானதை புசித்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லது சரியானதை புசித்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறோம், அதிலிருந்து நீங்கள் சரியானதை புசித்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம்.
யூ கேன், நீங்கள் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக கற்றுக்கலாம், பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக கற்றுக்கலாம். இதை வாங்கி புசியில் உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். இயேசு சொன்னார், என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். அப்போ ஆதாம் உன்னை புசிச்சனால மரணம் வந்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க. அப்போ இயேசு சொன்னதை புசிச்சா ஜீவன் வந்துருச்சு. இந்த நித்திய ஜீவன் அவன் என்ன சொல்கிறான்னா, பொதுவாக சார் இது உங்கள் சரீரத்தில் இருக்கிற நித்திய ஜீவன் கிடையாது, உங்கள் ஆவியில் இருக்கிற ஜீவன்னா. சரீரம் சாகத்தான் செய்யும் சார், ஆனால் ஆவியில் நித்திய ஜீவன் இருக்குது சார்ன்றாங்க. ஆனால் அப்போ ஆதாம் இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயினார்ல. அப்போ ஆதாம் செத்தது என்ன சாவு? ஆவியில் தான் சார் சாவு அதுவும் அப்படின்றாங்க. ஏன்னா புசிக்கிற நாளிலே சாவாயின்னு இருக்குல்ல, அந்த நாளில் அவன் சாகலைல்ல, அப்போ அது ஆவியில் வர சாவு. சரி சரி சரி. அப்போ ஆவியில் சாவு புசிச்சனால வந்துச்சுன்னா, அப்போ இயேசு கொடுத்ததை சாப்பிட்டா நமக்கு ஆவியில் தான் ஜீவன், அது ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆவியில் செத்தவன் ஆவியில் எந்திரிக்கிறான். இப்போ ஏன் கேள்வி, ஆவியில் செத்த ஆதாமு ஏன் சரீரத்தில் 900 வருஷம் கழித்து திரும்ப செத்தான்? அப்போ அந்த பழத்துக்கு ஆவியை சாகடிக்கிறதுக்கும் பவர் இருக்குது, சரீரத்தை சாகடிக்கிறதுக்கும் பவர் இருக்குது. அப்போ அந்த பழத்துக்கு ஆவியை சாகடிக்கிறதுக்கும் பவர் இருக்குது, சரீரத்தை சாகடிக்கிறதுக்கும் பவர் இருக்குன்னா, இந்த சரீரத்துக்கு, இந்த இரத்தத்திற்கும் சரீரத்திற்கும் ஆவியை வாழ வைக்கிறதுக்கும் வல்லமை இருக்குது, உன் சரீரத்தை வாழ வைக்கிறதுக்கும் வல்லமை இருக்குது. இந்த நித்திய ஜீவன் என்பது உங்கள் ஆவிக்காக மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்துக்குமானதாக இருக்கிறது. மே காட் பிளஸ் யூ. மஹல் பக்கரோ சந்துர பலபதியந்தரம். ஸோ இட் ஹேஸ் பவர் டு மேக் யுவர் ஸ்பிரிட் லிவ் அண்ட் மேக் யுவர் பாடி ஆல்சோ லிவ் யுவர் பாடி ஆல்சோ. ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கம்யூனியனில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த கம்யூனியன் நம்ம எடுக்க போகிறோம். இதை புசிக்கும்போது நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஒன்று, ஆவியிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆத்மாவில் எப்படி? ஆத்மா பிளேஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். உங்களுடைய சோல் உங்கள் அப்பாவுடைய டிசைன். என் பையன் எப்படி தூங்குறான்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்குற மாதிரியே தூங்குவான், அதே ஸ்டைலில் தூங்குறான். எப்படி பெட்டில் படுக்க 2-3 வயசில் படுக்க ஆரம்பிச்சேன், அப்போவே அதே ஸ்டைல். யார் அவனுக்கு டீச் பண்ணது? டிஎன்ஏ. அப்போ உங்கள் சோல் உங்கள் அப்பாவுடைய டிஎன்ஏ, இல்லாட்டி உங்கள் தாத்தாவோட டிஎன்ஏ. சிலர் தாத்தா மாதிரி இருப்பாங்க, ஏதோ ஒரு டிஎன்ஏல இருக்குது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நீங்கள் கம்யூனியனில் எடுக்கும்போது, this blood, it is make a genetical engineering, it is doing some genetical engineering in your DNA. உன் டிஎன்ஏல ஜீனில் இந்த பிளட்டு உள்ளே போய் உன் கேரக்டர்லேயே ஒரு பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்துகிறது. அதிலே மாற்றம் இல்லை. ஸோ சோல்லையும் கூட இது சேஞ்சஸ் ஏற்படுத்துது. அடுத்து பாடி. எப்படி ஆதாமோட சரீரம் புசிக்கக்கூடாததை புசித்த போது அவனுக்கு முதுமை வந்தது, வியாதி வந்தது, பலவீனம் வந்ததோ, அப்படி இதை நாம் புசிக்கும்போது நமக்கு ஜீவன் வருகிறது, நமக்கு ஆரோக்கியம் வருகிறது, நம்முடைய சரீரத்தில் என்ன வருது? ஸ்ட்ரென்த் வருது, அழியாமை வருகிறது, சாகாமை வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. மேஹா லா கா ராபா லா சாந்து ராபா லா பதியாங்க. இதெல்லாம் நம்ம மைண்டில் அப்படியே பதியட்டும். ஆதாம் பழத்தை புசித்த உடனே அடுத்து தரித்திரம் வந்துருச்சு. இனி இந்த தோட்டத்து பக்கமே நீ என்ன செய்யக்கூடாது? வராத. நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தனி பாடுபடுவாய். ஸோ கடின உழைப்பு, வியர்வை, ரிஸ்க்கு, எஃபர்ட்டு எல்லாம் வந்துச்சு. அப்போ நீங்கள் கம்யூனியனில் அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் பருகும்போது எஃபர்ட் உங்களை விட்டு போயிடுது. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் சரீரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகள் மறைகிறது.
ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அடுத்த ஆதாம் அதை புசித்ததினாலே பூமி சபிக்கப்பட்டது. அவனுக்குன்னு கொடுத்த பூமி சபிக்கப்பட்டது. நீங்கள் இதை புசிக்கிறதுனால உங்களுக்குன்னு தேவன் கொடுத்த அந்த குடும்பம், உங்களுக்குன்னு கொடுத்த அந்த எல்லை உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் புசிச்சிங்கன்னா நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, உங்கள் தாய், உங்கள் தகப்பனார், உங்கள் சகோதரர்கள், உங்கள் சகோதரிகள், அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கேப்சூல். ஸோ இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு பரிமாற்றம். இயேசு தன்னுடையதை உங்களுக்குள் கொடுத்து உங்களுடையதை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பரிமாற்றம். எல்லா வியாதியும் மறையும், எல்லா பலவீனம் நீங்கும், எல்லா எதிர்மறையான சிந்தனைகள் மாறும். இதை புசிக்கும்போது உங்கள் பிஸ்னஸுக்கு திறக்காத கதவுகள் திறக்கும். எகிப்து தேசத்தில் இதை புசித்த அன்று இரவு என்ன செஞ்சாங்களாம்? பணக்காரன் ஆயிட்டாங்க. அன்னைக்கு தான் எதிரிகள் வீட்டில் வந்து பிரச்சனை நடக்குது. எல்லாம் சொல்லி இதை சாப்பிட்டா என் எதிரிக்கு அழிவு. நான் மனுஷர்களை பேசலை, எதிர்மறையான சக்திகளை பேசுகிறேன். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போகும் இயேசுவின் நாமத்தில். இதை புசிக்கிற அன்று உங்களுக்கு மேலே இருக்கிற, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா இருளும் விலகும். இதில் பங்கு கொள்ளும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா இருளும் சத்துருக்களும் விலகுது. அடுத்து இதை புசிக்கும்போது அன்னைக்கு தான் வெள்ளியோடும் பொண்ணோடும் இங்கே புறப்படுறாங்க. காலையில் அடிமையாக இருந்தவன் சாயந்தரம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூசிட்டு புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றான். அன்னைக்கு நைட்டு பணக்காரன் ஆகிட்டான். ஆமாம், கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஆமாம். We receive it, 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 we receive it in Jesus' name. We receive it, we receive it. இன்று 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 காலை எனக்கான கதவு திறக்கப்படும். இன்று காலை நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் பங்கு கொள்கிறபடினாலே என்னுடைய சரீர பலவீனங்கள் இன்றைக்கு மறையும் இயேசுவின் நாமத்தினாலே. எனக்காய் திறக்காத கதவுகள் திறக்கும். ஆமென். ஷாபா ராபா காபா லாபா தீரமேனே. அடுத்த நாள் போவீங்க, எல்லாம் திறந்துருக்கும், எல்லாம் ஓப்பனாக இருக்கும். என்ன தம்பிக்கு வந்து என்சிசி அவார்ட்ஸ் மீட்டிங் அப்போ வந்திருந்தப்போ ஒரு விஷயத்துக்கு வரீங்களா? இஷார் விட்னஸ் அண்ணே வந்து அதான் ஃபஸ்ட் டைம் ஜோம் பண்ணுறான். வந்து நான் என்னுடைய ப்ரொஃபஷன் இதுதான் விரும்பினது, எனக்கு வேறு ஒரு ப்ரொஃபஷனை கொடுத்துட்டாங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்கண்ணே, நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. அன்னை ஜோம் பண்ணோம். கொடுப்பா மைக் கொடு. இங்கே ஜோம் பண்ணுற டைமே அங்கே டோரை கர்த்தர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. த நெக்ஸ்ட் டே ஹி காட் த ரிசல்ட். இன்றைக்கி போன வாரம் நடந்ததுனால அதை நான் இப்போ சொல்கிறேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் பீ டு காட். நான் வந்து ஆக்சுவலாக நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன். எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளில் அந்த இன்னொரு டீச்சர் இருந்தார். கொஞ்ச நாளில் என்னை டீச்சிங்கை விட்டு மூவ் பண்ணி அப்படியே கமர்ஷியல் சைடு மூவ் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு அதை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல, என்னால் அந்த வேலை பிடிக்கல எனக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்குது, இந்த வேலையை விட்டுடலாம், டீச்சிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். அப்போ நான் அண்ணன்ட்ட ஜெபம் பண்ணேன். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப இன்னைக்கு காலையில் அந்த டோட்டல் மெசேஜுமே அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் உன்னை அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வரணும்னா உன் ஸ்டைலில் நீ வெளியே வரக்கூடாது, நீ வந்து கடவுளுடைய ஸ்டைலில், நீ அவரோட ஸ்டைலில் நீ வெளியே வரணும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். எப்போவுமே நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் லைஃப்பில். எல்லா இடத்துலையுமே நான் அந்த நம்பிக்கையை வந்து நான் விட்டதே கிடையாது ஒரு டைம் கூட. அந்த ஒரு நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நான் போனேன் காலையில். அங்கே காலையில் போனால் அந்த ஆல்ரெடி இருந்த அந்த டீச்சிங் ஸ்டாஃப் வந்து ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். இப்போ வேறு வழி இல்லை, நான் என்ன தான் போட்டாகணும் டீச்சிங் ஸ்டாஃபாக. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சும்மா நானாக கேட்டு மாறி இருந்தால் கூட அங்கே எனக்குன்னு ஒரு டிமாண்ட் இருந்திருக்காது. இப்போ அங்கே ஆள் இல்லை, அதனால் இப்போ எனக்கு டிமாண்டு, சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் கடவுளுடைய ஸ்டைலு. நான் அண்ணன் சொன்னதை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் நம்மளை மூவ் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குது.
அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் கண்டிப்பாக சாட்சியாக சொல்லணும்னு அண்ணன்ட்ட காலைல சொன்னேன். ஸோ கடவுளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. So when we are praying, the door is being opened. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. நான் முந்தின நாள் நீ ப்ரே பண்ணுறேனே, என்னால் வந்து நான் அதில் வந்து நின்றுலான் இருக்கிறேன். நான் சொன்னேன் வந்து யூ ஷுட் நாட் கம் அவுட். எனக்கு ரொம்ப ஆழமாக பயஞ்ச வசனங்கள் ஒன்று, ஸ்தானத்தை விட்டு விலக துரிதப்படாதே. இணங்கி போகுதல் அநேக குற்றங்களை வந்து என்ன செய்யும், மூடி போடுது. இணங்கி போகிறது வந்து நிறைய விஷயங்களை இது பண்ணும். இப்போது ஒருவேளை கடவுள் ஒன்று மூவ் பண்ணால் அங்கேருந்து அவர் ஸ்டைலில் தான் ஒன்று மூவ் பண்ணுவார். உனக்கான டீச்சிங் தான் வந்து உன்னுடைய ப்ரொஃபஷனு, உன்னுடைய வந்து என்ன சொல்லு, உன்னுடைய விஷயம் நீ விரும்புனீன்னா, நீ விரும்புகிறீன்னா காட் வில் டேக் யூ. அப்புறம் த நெக்ஸ்ட் டே we saw the door is already open. அப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஏதோ நடந்திருக்கு. ஆமாம், நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் அவர் முடிவு எடுத்திருப்பார், முந்தின நாளே முடிவு எடுத்திருப்பார்ல, முந்தின நாள் முடிவு எடுத்தால் அடுத்த நாள் கொடுத்துருக்காரு. நம்ம போய் கேட்டிருந்தோம்னா அவங்க சொல்கிற சேலரி தான். இப்போ அவங்க கூப்பிடும்போது யோசிப்புக்காக தான் நடந்துச்சு. இவன் பார்த்து சொன்னான், அந்த பானபத்திரக்காரன், நீ போய் கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியா, நம்மளை கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியான்னு. அப்படி பண்ணியிருந்தா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்வோனுக்கு அவன் தேவை. எப்போவுமே நான் சொல்கிறேன் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் இன்னொருத்தருடைய இதில் நீங்கள் வர்றதை விட தேவன் எப்படி விரும்புகிறாருன்னா, நீ தேவைன்ற ஒரு இடத்த ஏற்படுத்துவார். நீங்கள் எங்கேயோ தேவைப்படுகிறீர்கள், அந்த இடத்திற்கு உங்களை தேவன் கொண்டு போய் நிறுத்துவார். அப்படி நிறுத்துவது உங்களை அலங்கரிக்கக்கூடியதாய், கனப்படுத்தக்கூடியதாய் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து விஓவாக இருக்கலாம், இல்லை வந்து சிஇஓவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எஜுகேஷன் ஆஃபீஸர், நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜோம் பண்ணனாலும் எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. இல்லை, அங்கே யாருக்கோ, அங்கே அநேகருக்கு நீங்கள் தேவைப்படுகிறபடினால் கர்த்தர் உங்களை அங்கே ஒரு லெக்சரராக வச்சுருக்காரு, ப்ரொஃபஸராக வச்சுருக்கிறாரு, விஓவாக வச்சுருக்காரு. எதுவோ தேவனுக்கு நீங்கள் தேவை என்பது நாங்கள் வைத்திருக்கிறார். ஸோ என்ன நடக்குதுக்கு பாருங்கள், நீங்கள் இதை புசிக்கிற நேரத்தில் த டோர் ஓப்பன் ஆகுது. இயேசுவின் நாமத்தில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம போகும்போது தான் தெரியும் இது ஓப்பன் ஆகிருக்குன்னு. அன்றைக்கி சாயந்தரம் ஜோம் பண்ணும்போது சொல்கிறோம், அன்றைக்கி தான் பேசும்போது சொல்கிறோம், ஜோம் பண்ணும்போது சொல்கிறோம், நாளைக்கு நீங்கள் ரிசல்ட்டை பார்ப்ப. அப்போ எப்போன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, அந்த டைமில் நடந்துச்சு சார், இந்த டைமில் உங்கள்கிட்ட சொல்கிறோம் சார்னே. அப்படி ஒரு விஷயம் இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னவென்றால், இப்பொழுது இந்த கம்யூனியில் நம்ம கனெக்ட் ஆகும்போது நமக்கான கதவுகளை தேவன் திறப்பார். ஆலைமேன ஹந்துனாமானா ஷந்துரா பலாபதுரா பலாபா. ஸோ நம்ம ஜெபத்தோடு இந்த கம்யூனியனில் கனெக்ட் பண்ணுவோம். இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று சொன்னார். கம்யூனியனை முடிச்சுட்டு நம்ம ஆஃபரிங்குள்ளே கடந்து வருவோம். ஸோ ஆஃபரிங்கிறது தேவனை நம்ம ஆனர் பண்ணுறது, மறந்துடவே கூடாது. ஆஃபரிங்கிறது காட் ஆனர் பண்ணுறது. எல்லா விளைவின் முதற்பொருளாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. அந்த கனம் பண்ணுறது தான் இங்கே விஷயம். என்னை கனம் பண்ணுகிறேன்னு நானும் கனம் பண்ணுவேன். இட் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி, ஹவு மச் யூ ஆர் கிவிங், தட்ஸ் அனதர் திங். நீ சொல்லுங்க, போனேன் ஒரு டீ கூட அவன் கொடுக்கலடான்னு. ஏன் நீ டீயை குடித்தது இல்லையா? ஏன் நான் போனதுக்கு ஒரு டீ கூட அவர் கொடுக்கல, ஒரு பச்சை தண்ணி கூட எனக்கு கொடுக்கலன்றீங்களே? ஏன் நீங்கள் டீ சாப்பிட்டதே இல்லையா? எதுக்காக சொல்கிறீங்க? என்ன அவன் ஆனர் பண்ணல சார், ஒரு டீ கூட அவன் கொடுக்கலன்றதே நான் ஆனரே பண்ணல சார்ன்றார். அப்போ நீ 100 ரூபா கொடுக்கல, நீ வந்து 1000 ரூபா கொடுக்கல, இல்லை நீ தசமம் கொடுக்கல, காணிக்க கொடுக்கலன்னா கடவுளுக்கு வந்து ஐயோ இந்த மாதம் வாடகை கட்ட முடியாமல் போச்சடா, கபிரியலுக்கு சம்பளம் போட முடியல அப்படின்னு வருத்தப்படுறாரா? நெவர். ஏன் அவ்வளோ பேசுகிறாரு? அவன் என்ன ஆனர் பண்ணலை, அவன் என்னை நம்பலை, அவன் என்ன ஆனர் பண்ணலை. கைத்தட்டினான், பாட்டு பாடினான், எல்லாம் பண்ணான், ஆனால் காணிக்கன்னும் போது அமைதி ஆகிட்டான். ஏன்னா அவன் என்ன ஆனர் பண்ணலை. இன்னொருத்தனை பார்த்து சொல்கிறார், இவன் என்ன ஆனர் பண்ணான். அப்போ என்ன பண்ண போறேன்? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும்
நல்லா. கொடுக்கிறவர்கள் பணக்காரர்கள் ஆவதிலே எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. நீங்கள் அந்தரங்கத்தில் கொடுப்பீர்கள், தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் கொடுக்கிறார். ஸோ கொடுக்கிற ஆள் பணக்காரர்கள் என்னவே இல்லை, என்ன இல்லை, ஆச்சரியமே இல்லை. கொடுக்காத பணக்காரன் ஆச்சரியப்படணும். சமயத்தில் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், ஜஸ்டின் நீ ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்ட ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டின்னா பொதுவாக நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்மளை பார்த்து மக்கள் என்ன செய்யணும், ஆச்சரியப்படணும். சார் அவர் பாரு அவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆச்சரியப்படணும். கர்த்தர் சொன்னார், அவன் ஆச்சரியப்பட்டான்னா நீ இன்னும் வளரலன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா இவனானா அப்படின்னு ஒன்று நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இவனுக்கா இந்த வீடு, இவனுக்கா இந்த ஊழியம் அப்படின்னா என்னன்னா ஒன்று இன்னும் அவன் என்ன செய்யலை, அங்கீகரிக்கவே இல்லை. நீ வளராதனால தான் அவன் ஆச்சரியப்படுறான். ஆனால் உண்மைக்கே நீ ஒன்றை செய்யும்போது மக்கள் ஆச்சரியப்படக்கூடாது. கையை தட்டு சொல்ற. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லணும், அவனுக்கு என்னப்பா இதெல்லாம் ஒரு மேட்ராயா, அவன் என்ன வேணாலும் அந்த இடத்துக்கு நீ வரணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். மக்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் என்றால் அது ஆசீர்வாதம் அல்ல, அது அற்புதம். அற்புதம்னா நீங்கள் உங்களுக்கு அது வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் ஆச்சரியப்படலைன்னா அதுக்கு பேர் என்ன, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா நீங்கள் அதுக்கு தகுதியானவர், நீங்கள் நினச்சா அந்த மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படணுமா படக்கூடாதா? இனிமே படக்கூடாது, இனிமே படக்கூடாது. அவர் பைக் வாங்கிட்டாராமே, அப்படி ஒருத்தர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட எப்படி இருக்கும்? டிவிஎஸ் சுட்டி வாங்கிட்டியாமே, பரவாயில்லையப்பா அப்படின்னா நீ என்ன சொல்ல, இது என்ன ஆண்டா நினச்சிருக்க, நீ இன்னும் என்ன தான் நினச்சிருக்க அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? ஏன் நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லாத ஆளா? அப்போ அவன் ஆச்சரியப்படக்கூடாது என்கிற இடத்திற்கு நீயும் உன் குடும்பமும் கடந்து வர வேண்டும். அந்த இடத்திற்கு கர்த்தர் உன்னை அமர வைக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா? ஸோ கொடுக்காதவன் வளர்ந்தாதான் ஆச்சரியம், கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டா அதில் ஆச்சரியமே இல்லை. உன்னை தேவன் ஆசீர்வதிக்கும் போது உனக்கு ஆச்சரியம் இருக்காது. நீ கொடுக்கிறவனாக இருப்பாய் என்றால் உனக்கு ஆச்சரியமே இருக்காது. ஒரு வேளை மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டால் நீ ஆச்சரியப்பட மாட்ட. நாளைக்கு ஒரு ஏக்கரில் நீ வீடு கட்டலாம், மெயின்லேருந்து உள்ள காரில் தான் வரணும் அப்படின்ற மாதிரி வீட்டோட அமைப்பு இருக்கலாம். இல்லை 2 ஏக்கரில் இருக்கலாம், 2 ஏக்கரில் உள்ள வீடு இருக்கலாம், மெயின் கேட்லேருந்து நீ காரில் தான் வரணுன்ற மாதிரி அமைப்பு இருக்கலாம். ஆமாம், நான் யாருக்கு ப்ராஃபஸி சொல்கிறேன்னு தெரில, இல்லை எனக்கே ப்ராஃபஸி சொல்லிகிட்டு இருக்கேனான்னு தெரில. என்னை பார்த்து சொன்னார், சார் நீங்கள் ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறீங்க, ஆனால் லைஃப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறீங்க, அகஸ்டின் ஜெயக்குமார் மாதிரி தான் இருக்கிறீங்க, இப்படி இருக்க. நான் சொன்னேன், என்னை நம்பிடாத, இது எந்த நேரம் வெடிக்கிற குண்டு. ஐ லைக் சிம்பிளிசிட்டி. அதனால் இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் விரும்பினேன்னா உன்னை செஞ்சிருவேன். அப்போ வந்துட்டு அண்ணே உங்களை நம்பலனே நீ சொல்லிடக்கூடாது. அதனால் நீங்கள் பணக்காரரா ஏழையான்றது உங்கள் மனசில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றது தான். உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கிடையாது. ஒரு 5 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ ஒரு வீடு கட்டுறீங்க, பிரம்மாண்டமாக கட்டுறீங்கன்னு வச்சு உங்கள்கிட்ட கேட்குறேன் நான். மற்றவர்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. ஒரு வீடோ ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கூட கட்டுறீங்க, மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் நீங்கள் அதை ஆச்சரியப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் 100 தடவை ஏற்கனவே மனசில் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே பார்த்தது ஒன்றை 2வது தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியம் வராது. ஸோ நான் கொடுக்கிறவன், எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கொடுக்காமல் எப்படி சார் கொடுக்கிறவன்றீங்களா? சரி, நான் கொடுக்கிறவன் ஆகையால் நான் ஆசீர்வதிக்கப்படுவதில்
ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. அப்படி சொல்லுங்க, ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அவரை கனம் பண்ணுகிறவர். கொடுக்கிறதுன்னு என்னங்க? கனம் பண்ணுறதுங்க. அப்போ கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுகிறேன். உங்களை எப்படி கனம் பண்ணாமல் விடுவார்? பக்கத்தில் பாசல், உங்களை எப்படி கனம் பண்ணாமல் விடுவார் கர்த்தர்? ஆமென். உங்களுக்காக தன் இரத்தத்தையும் தன் ஜீவனையும் கொடுத்திருக்கிற கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி?